கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் நாம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய உடன்படிக்கையை குறித்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் ரோமர் புஸ்தகத்திலே தான் எல்லா சத்தியத்தையுமே அதில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினாலே அதை நாம் தியானிப்பது, அதை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு அது பெரும் உதவியாக இருக்கும். ஆகையினாலே இன்றைக்கு நாம் மீண்டுமா இந்த 9-10 வசனங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, அதாவது இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்றால் தேவன் என்ற அர்த்தம். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கடவுள் என்ற அர்த்தம். அப்போ இயேசுவே கடவுள் என்று முதலாவது ஒரு மனிதன் அறிக்கையிடணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது மட்டுமல்ல, தேவன் அவரை, அதாவது பிதா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். அப்போ பிதா இயேசுவை கடவுள் என்று சொன்னால் மட்டும் பத்தாது, அதை எப்படி முறைப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தோரிலிருந்து என்ன செய்தாரா? உயிரோடு எழுப்பினார். அப்போ அப்படின்னா என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது உண்மை, அவர் அதிலிருந்து 3ஆம் நாள் எழுப்பப்பட்டார் என்பதும் உண்மை. ஏன்னா இதை நம்பாதவர்கள் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் அது வரைக்கும் நம்புவாங்க, ஆனால் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. அப்போ ரட்சிப்பு எப்போ வரும்னா, உயிர்த்தெழுதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று நம்பும் போது தான், விசுவாசிக்கும் போது தான் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ ஏன் கர்த்தர்னு அறிக்கை செய்யணும்? தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று ஏன் நாம் விசுவாசிக்க வேண்டும்? ஏனென்றால் இயேசுவே கர்த்தர் என்பதற்கு கடைசியாக நிரூபணம் செய்யப்பட்டது இந்த உயிர்த்தெழுதல் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதே அவர்தான் கடவுள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அது ஒரு சான்று. ஆகையினால தான் அதை விசுவாசிக்கணும்னு சொல்றாரு. ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். 3 விஷயம் சொல்றாரு. மாம்சத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய சந்ததியில் பிறந்தவர், இது முதல்ல சொல்றாரு. இது எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. இது எல்லாருமே யூதர்கள்லேருந்து அவரை நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள் எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. 2வது, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும். சுதன் என்றால் குமாரன். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி இவர் யாரு? இவர் தேவனுடைய சுதன். 3வது, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே இவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அப்ப தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று ஏன் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் வைக்கும்போது, ஃபஸ்ட்டு அவர் ஏன் மரித்தார் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மரித்தார்? இதை தெரிந்து கொண்டு தான், இதை முதல் அங்கீகரித்து தான் அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்க முடியும். மத்தேயு 16வது அதிகாரம். மத்தேயு
இல்லை, மத்தேயு 16 13 முதல் 26 வசனங்கள். 13 முதல் வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஆண்டவர் தம்முடைய சீசர்களிடத்தை கேட்கிறார், ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்ப அதற்கு பதில் வாசிங்க. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அல்லது எதுக்கு பேரை சொல்லிக்கிட்டு தீர்க்கதரிசியில ஒருத்தர் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ ஆண்டவரை அவர்கள் எப்படி தான் பார்க்குறாங்க? ஒரு தீர்க்கதரிசியாக தான் பார்க்குறாங்க. அவங்க ஜனங்களுடைய வெளிப்பாடு பூரா அந்த லெவலில் தான் இருக்குது. அவரை ஆண்டவராக என்ன செய்யல, பார்க்கல. அடுத்து, அப்பொழுது அவர்கள், அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பேதுரு தெளிவா சொல்லிடுறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் அப்படின்னா மனிதர்கள் உனக்கு இதை வெளிப்படுத்தல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் இதை என்ன செய்தார், உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படி சொல்லிட்டு அந்த வெளிப்பாட்டின் நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. ஆண்டவர் சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதை சரியா புரிந்து கொள்ளணும். பேதுரு மேல சபையை கட்டுவேன்னு சொல்லலை. அதாவது பேதுரு மேலதான் சபைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் லிட்டரலா பார்த்தீங்கன்னா, பேதுரு இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல சர்ச் இருக்கிறது உண்மை. ஆனால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மீன் பண்ணி சொல்லலை. அவரு பேதுரு எதற்கு இந்த இடத்துல எதற்கு அடையாளம் என்றால், வெளிப்பாட்டின் அறிவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். அதாவது பிதாக்கிட்ட இருந்து ஒரு வெளிச்சம் வருது, ஒரு வெளிப்பாடு வருது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ட்டார். இதை இவரா நினைச்சு சொல்ல முடியாது, மற்ற மனிதர்கள் இவருக்கு சொல்லித்தர முடியாது. இது பரலோகத்தில் இருக்க பிதா தான் என்ன செஞ்சிட்டார், அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அப்போ வெளிப்பாட்டின் அறிவுக்கு அடையாளமாகத்தான் இங்க பேதுரு என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார், பேதுருவை அப்பாலே போ. அங்க எதற்கு அடையாளமா இருக்கிறாரு, சாத்தானுடைய நினைவுகளுக்கு அடையாளமாய் பேதுரு அங்க பேசுவார். அப்ப விஷயம் பேதுரு மேல சபையை கட்டுவேன்னு சொல்லலை. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பேதுரு மேலதான் கட்டுவேன் இருக்காரு அப்படின்னு. அது இல்லை, பேதுரு சொன்ன வெளிப்பாடு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப வெளிப்பாட்டின் அறிவிலே தான் சபை கட்டப்பட வேண்டும். அதை தான் சொல்றாரு இங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் எதை மேற்கொள்ளாது, சபையை. எந்த சபையை? வெளிப்பாட்டின் அறிவை பெற்ற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. கட்டினதெல்லாம் சர்ச்சு கிடையாது. அவர் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஜனங்க கூடுற இடமெல்லாம் சபைன்னு ஆண்டவர் சொல்லலை. எந்த சபை ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்று அதை பேசி கொண்டிருக்கிறதோ, அதை புரிந்து கொண்டிருக்கிறதோ, அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் இருப்பவனிலும், உலகத்தில் யார் இருக்கா, மனிதர்கள் இருக்கிறாங்க, மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு. அதே நேரத்தில் யார் இருக்கா, பிசாசும் அவனுடைய தூதர்களும் வேலை செய்கிறான். அப்போ உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவன்ற வெளிப்பாடு வந்துருச்சுன்னா எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்பட மாட்டோம். அப்போ இந்த வெளிப்பாட்டின் அறிவின் மேலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, சபையை கட்டுகிறார். சரி, அடுத்து வாசிங்க. 21வது வசனம் வாசிங்க. அதிலே, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை. இப்போ அடுத்த சப்ஜெக்டை பேசுகிறாரு பாருங்க. பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ உடனே பேதுரு என்ன சொல்றாரு, அதுக்கு
அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள அப்ப தொடங்கினார். ஆண்டவரை பேதுரு என்ன செய்யறாரு? இது உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்றாரு. அப்பதான் ஆண்டவர் என்ன பேசுறாரு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்ப இந்த இடத்துல பேதுரு சாத்தானின் நினைவுகளுக்கு அடையாளமாயிட்டார் இப்போ. ஏன்னா அவர் பேச்சு சாத்தான் என்ன நினைக்கிறானோ அதே பேச்சா இருந்துச்சு. ஏன்னா பிதாவுடைய சித்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்திற்காக பாவத்திற்காக அனுப்பி கல்வாரி சிலுவையில பலியிட வச்சு அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பூரா ரட்சித்து ஆதாமை அவர் உண்டாக்கினப்போ எவ்வளவு மகிமையா இருந்தாரோ அந்த அளவுக்கான மகிமையை மனிதர்களுக்கு கொடுக்கணுன்றது பிதாவுடைய சித்தம். இப்போ இதற்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்படணும். இது பிதாவுடைய விருப்பம். ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படலைன்னா மனுக்குலம் மீட்கப்பட முடியாது. அப்போ பிசாசுக்கு எது வேணும்? மனுக்குலம் மீட்கப்படக்கூடாது. அப்போ இயேசு சிலுவைக்கு போகக்கூடாது. இப்போ அதைத்தான் யார் பேசுகிறா? இங்கே பேதுரு வந்து பேசுகிறார், இது உமக்கு நேரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டானா. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ. பேதுருவேன்னு கூட சொல்லலை, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு பிதாவின் சித்தத்தை விட்டுட்டு நீ யார் சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிற? பிசாசுனுடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிற. நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ நாமளும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிட்டா நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டுமே தவிர மனுஷனுக்கு எது பிரியம்னு பார்த்தா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனா மனிதனா, தேவனுடைய விருப்பமா மனுஷனுடைய விருப்பமா, தேவனுடைய சித்தமா மனிதனுடைய சித்தமான்னு ஒரு கேள்வி வந்துட்டாலே கண்ணை முடிக்கிட்டு ஏன்ற ஆப்ஷனை தொட்டுறணும். தேவனுடைய சித்தம்தான், தேவனுடைய விருப்பம்தான், தேவன் தான் அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? அதை தான் டிக் பண்ணணும். நம்ம வேற எதையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பிதாவாகிய தேவன், இப்போ இதில் பேதுரு பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான 2 காரியங்கள் என்ன சொல்கிறாங்க? நம்ம ரோமர் 10:9 நம்ம வாசிச்சபடி இயேசுவே கர்த்தர்னு அறிக்கையிடணும். அடுத்து பிதா வந்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கணும். இந்த 2ஐயும் செஞ்சாதான் ரட்சிக்கப்படுவோம். இப்போ பேதுரு இங்கே என்ன செய்கிறாரு? முதல் விஷயத்தை செஞ்சிடறாரு. இயேசுவே கர்த்தர், இயேசுதான் கடவுள் அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனால் 2வது பாயிண்ட், அதாவது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்புவார் அப்படிங்கிறத என்ன செய்யல? அவர் விசுவாசிக்கவில்லை. ஏன்னா இயேசு அடிக்கப்படணும், மரணம் அடையணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாளில் உயிரோட எழும்பணும் அப்படிங்கிறதை பேதுருவால் என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான். இயேசு கடவுள்னா அவரை ஏன் சிலுவையில் அடிக்கணும்? கடவுள்னா அவர் எப்படி சாவாரு? நிறைய பேர் நீ கேட்குற கேள்வி அதானே. அவர் வந்தது வாழ்வதற்காக அல்ல, அவர் வந்தது கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெக்கிறதுக்காக இல்லை, அவர் வந்ததே சாவதற்காகத்தான். கல்வாரி சிலுவைக்கு வந்து அதில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்கிற பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காகவே அவர் வந்தார். ஏன் 33 வயசுல இறந்தார் அப்படின்னா, நீங்களும் நானும் 120 வருஷம் வாழணுன்றதுக்காக. ஏன் நம்முடைய பாவத்தை பூரா அவர் சுமந்தார் அப்படின்னா, நீங்களும் நானும் பாவம் இல்லாமல் நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன் நம்முடைய பரம்பரை சாபம் அது இதை எல்லாத்தையும் அவர் சுமந்தார், அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னா, நாம் சபிக்கப்பட்டவர்களாய் வாழக்கூடாது என்பதற்காக. ஏன் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்றால், நாம் எந்த நோய்களின் வழியாகவும் சென்று அதை நாம் மீண்டும் சுமக்கக்கூடாது என்பதற்காக. ஏன் தரித்திரத்தை முள்முடியாக அவர் சூட்டியிருந்தார் என்றால், நாம் தரித்திரவான்களின் பிள்ளைகள் அல்ல, ஐஸ்வர்ய சம்பன்னரின் பிள்ளைகள். ஆகையினாலே தரித்திரம் இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. பிறக்கும்போது தரித்திரமாக இருந்திருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு அடைந்தவுடன் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஊழியக்காரங்களை நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். ஒரு நல்ல நீங்கள் நார்மலாகவே
அவங்க ஆசீர்வாதத்தை நம்புகிறாங்க, நம்பலை. ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க, போதிக்கலை. ஆனால் ஊழியர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆனால் போக போக ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆரம்ப நிலையில் அவர் எப்படி இருந்தாரோ அதை போல் 10 வருஷம் கழித்து இருக்க மாட்டாங்க. இது அவங்க நம்பினாலும் நம்பலினாலும் அதான். இது ஏதோ ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். விசுவாச மக்களுக்கும் அதுதான். நீங்கள் முதல்ல ஆண்டோடைய பிள்ளையாக இல்லை, பிசாசுக்கு பிள்ளையாக இருக்கிறோன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ரசிக்கப்பட்ட பின்பு ஆண்டவருக்கு பிள்ளையாக ஆகிட்டோம். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் அவர் தான். இப்போ அவரை நம்ப ஆரம்பித்த உடனே, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை நம்ம நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. ஏன்னா இது உரிமையின் அடிப்படையில் வர்றது. இதில் வர்றது இன்னும் விசுவாசிக்க ஆரம்பித்தோம்னா ஏராளம் தாராளமாய் வரும். இப்போ நம்ம பிள்ளை இருக்குது, அது நமக்கு பிறந்ததுனாலேயே நம்முடைய சொத்து அதுக்கு போயிடும். அது நமக்கு பிறக்காத ஒரு பையனுக்கு சொத்து ஆட்டோமேட்டிக்காக போகாது. நம்ம தான் என்ன செய்யணும், மெனக்கட்டு எழுதி வைக்கணும். அதே போல தான் நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம்னா அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாம் சொந்தக்காரர்கள் தான் வந்துடும். இன்னும் அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர், கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கும், நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கர்த்தருடைய மெய்ப்பராக இருக்கிறான்னு நம்ம விசுவாசிக்க ஆரம்பித்தோம்னா அது இன்னும் என்ன செய்யும், விசுவாசத்தினால்தான் நம்ம நீதிமான் பிழைக்க முடியும். அப்போ அந்த பிழைப்புக்கு நேராக போயிடுவோம். லூக்கா 13வது அதிகாரம் 31 முதல் 35 வசனங்கள். அந்த நாளிலே சிலர் பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே நீ ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். போதும். சில பரிசேயர் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சுருங்க, உடனே போயிருங்க. ஏன்னா எருசலேமில் போலீஸை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, போயிருங்க. ஏன் அப்படின்னா ஏரோது ராஜா உம்மை கொலை செய்ய மனதாகி இருக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, அதனால நான் இங்கே தான் இருக்கணும், நடமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வியாதியஸ்தலத்தை சுகப்படுத்தணும், பிசாசுகளை துரத்தணும், 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அப்படி அர்த்தம் என்னன்னா, ஊழியத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன், அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் கிடையாது. ஊழியத்தின் நிறைவு பகுதிக்கு வர்றாரு. ஸோ ஊழியத்தை நிறைய வச்சுட்டு, அதாவது நிறைவடையும்படி செய்துட்டு, நிறைவாய் செய்துவிட்டு தம்முடைய மரணத்தை நோக்கி அவர் போக போகிறார், கல்வாரியை நோக்கி போக போகிறாரு. அதற்கான விஷயத்தை தான் ஆண்டவரே இங்கே சொல்கிறார். இப்போ எதுக்கு இந்த வசனத்தை எடுத்தோம்னா, நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, கடவுள்னா ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொல்லப்படணும், கடவுளால் சாக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த கடவுள் தான் சொன்னார், எப்போ சாகிறதுக்கு முன்னாடியே சொன்னார், நான் என்ன செய்யணும், மரணத்தை நோக்கி போகணும், நான் கல்வாரியை நோக்கி போகணும், சிலுவையில் நான் அடிக்கப்படணுன்றதை பல இடத்துல பேசிக்கிட்டே வர்றார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, the third day I shall be perfected. இந்த 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன், பெர்ஃபெக்ட்னா எல்லா காரியத்திலும் முழுமை அடைஞ்சிருவேங்கிறார். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் நாம் செய்யக்கூடிய ஊழியத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தார். அது மட்டுமல்ல, முக்கியமான விஷயம் எங்கே வேறுபாடு இருக்குன்னா, அநேகரை
மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். அவருடைய ஊழியம் எந்த ஊழியம்? தம்முடைய ஜீவனை கொடுக்கிற ஊழியம். நமக்கு ஆண்டவர் சொன்ன ஊழியம் என்ன தெரியுமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க? சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? இதுதான் அவர் நமக்கு கொடுத்த ஊழியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சிலர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் சிலுவையில் கஷ்டப்பட்டு மரித்தார், சீசர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தாங்க, அதனால நானும் என்ன செய்ய போகிறேன்? இரத்த சாட்சியாக மரிக்க போகிறேன். இது கேட்கும்போது நல்லா இருக்கும். சார் எவ்வளோ வைராக்கியமாக ஒளிஞ்சிடறாங்க. அதாவது நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிற வார்த்தைகளை. ஊழியத்தில் கஷ்டங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது, அடிக்கப்படும் போது அதை சகித்து கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம இரத்த சாட்சியாக தான் மரிப்பேன் அப்படி நம்மளா முடிவு பண்ணி என்ன செய்யக்கூடாது? எங்கேயாவது போயிட்டு இருக்கக்கூடாது. அதைத்தான் சொன்னேன். கர்த்தருடைய ஊழியம் வேற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் வேற. அவர் வந்தது எதுக்கு? தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே வந்தார். ஏன்னா அவர் ஜீவனை கொடுத்தாதான் நாம் ஜீவனை பெற முடியும். இப்போ ஊழியத்தில் அடிக்கப்பட்டு மரணம் கூட சம்பவிக்கலாம். அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் சிலர் அதாவது குருட்டுத்தனமாக என்ன செய்கிறாங்க? நாங்கள் ரத்த சாட்சியாக தான் மரிக்க போகிறோம்னு சின்ன பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு, சின்ன பிள்ளைய பூரா சொல்லுது கையை தூக்கி, நாங்கள் ரத்த சாட்சியாக மரிப்போம், ரத்த சாட்சியாக மரிப்போம். என்ன ஏதுனே புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. கிடையாது. கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு மரணத்தை வச்சுருந்தாருன்னா நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஆனால் அதை தேடி ஓடுறது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை என்ன? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகள் என்ன செய்யணுமா? சீசராக்குறதற்கு, ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை ஆண்டோடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் நமக்கு என்ன போதித்தாரோ அதை என்ன செய்யணும்? போதிக்கணும். அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அந்த போதிக்கிற ஊழியத்தை, அந்த சுவிசேஷ ஊழியத்தில் தடைகள் வரலாம், அடிக்கப்படலாம். பவுல் நிறைய அடிக்கப்பட்டிருக்காரு. 3 தரம் சாக பிழைக்க கிடந்தேன்னுலாம் சொல்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் பிரச்சனைகள் வரலாம், தப்பு கிடையாது, அதை சகித்து கொள்ளணும். ஆனால் அந்த பிரச்சனை எங்கே இருக்கோ அதை தேடி போய்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம்ம வேலை இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நாம் ஜீவனையே கொடுப்போம் என்று நினைப்பது, அந்த வைராக்கியம் எல்லாம் சரி. ஆனால் தேவன் நம் மீது வைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அதை முதல்ல யோசிச்சு பார்க்கணும். பிதா இயேசுவின் மீது வைத்த நோக்கம் என்ன? அவரை பூமிக்கு அனுப்பிச்சு அவருடைய ஜீவனை கொடுத்து சகல மனிதர்களையும் என்ன செய்யணும்? அவருக்கு பிள்ளையாக மாற்றணும், அவர்கள் நித்திய ஜீவனை பெறணும். இதுதான் பிதாவுடைய நோக்கம். ஆனால் உங்களை என்னையும் குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நாம் சகல ஜாதிகளுக்கு எதை அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை மனம் திருப்ப வேண்டும். அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுவினுடைய ஊழியம் என்ன, நம்முடைய ஊழியம் என்ன? அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 27 முதல் 33 வசனங்கள். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையில் என்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள், இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதோ இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமாக மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள் இது. என்ன சொல்றாரு? பிதா கிட்ட பேசுறாரு. என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். எதை சொல்றாரு? கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரிக்கணும். அவருக்கு முக்கியம் என்னன்னா, எது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, சிலுவைக்கு போறதை விட எல்லாருடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்படும். அவருக்கு கஷ்டமே அதுதான்.
அதனால தான் கேட்குறாரு கெத்செமனே தோட்டத்தோட, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு காரணம் தான். இப்போ இதை சொன்ன உடனே பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை பிதாட்ட சொல்றாரு, ஒரு விஷயத்தை கேட்குறாரு. கேட்ட உடனே அங்கேருந்து என்ன செய்யுதுங்க, பதில் வருது. அப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய உறவு சீராக இருந்தால் பிதா கிட்டேருந்து உடனே பதில் வரும். இப்போ இதை அங்கே நின்றுட்டு இருந்தவங்களும் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் கேட்குது, இடிமுழக்கம் போன்ற சத்தம் தான் கேட்குது. இப்போ பிதாவுடைய சத்தம் இடிமுழக்கம் போன்ற சத்தமாக தான் கேட்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே எங்கே அந்த மாதிரி கேட்டிருக்கோம், நம்ம கேட்கல. எங்கே நம்ம அதை பார்த்துருக்கோம், மோசே சீனாய் மலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரும்போது பிதா அவர்கிட்ட பேசும்போது ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க, வேணாம் வேணாம் இவர் பேசுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது கேட்குறதுக்கு, அதனால மோசேவே நீரே எங்களோட பேசும், நீராச்சு அவராச்சு சொன்னாங்களா இல்லையா? அப்போ பிதாவுடைய சத்தம் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறல. இடி முழக்கம் போன்ற சத்தத்தில் தான் அவர் பேசுகிறார். இப்போ 31வது வசனத்தில் சொல்றாரு, இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திலே உயர்த்தப்படுவதல் என்றால் இங்கே ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, அடுத்த வசனத்தை சொல்றாரு, தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அப்போ சிலுவையில் அவர் தொங்கணும், சிலுவையில் உயர்த்தப்பட்டு தொங்கணும். அதை தான் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன செய்வேன், இழுத்துக்கொள். அப்போ கல்வாரியை யார் நம்புகிறாங்களோ, கல்வாரியில் மரித்த இயேசுவை, உயிரோடு எழுந்த இயேசுவை யார் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் அவர் தன் பக்கமாக என்ன செய்கிறார், இழுத்துக்கொள்கிறார். ஏன்னா நியாய தீர்ப்பு உலகத்திற்கு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. நியாய தீர்ப்பு எப்போ நடக்கும் அப்படின்னா அது ஆண்டவருடைய வருகையில் நடக்கும். ஆனால் தீர்ப்பு ஏற்கனவே என்ன செய்யப்பட்டுருச்சு, எழுதப்பட்டுருச்சு. என்ன தீர்ப்பு, அதுக்கு பேர் நியாயமான தீர்ப்பு. அதனால தான் நியாய தீர்ப்புன்னு பேர். என்னன்னா ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரலோகம், யாரெல்லாம் அதை கேட்கலையோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கலையோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு பூரா நரகம். இந்த தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. நடைமுறைக்கு எப்போ வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. அல்லேலூயா. அதை தான் அவர் சொல்றார், அது வரும். அப்போ சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கேயும் பேசுகிறார், இந்த சுவிசேஷத்துலையும் பேசுகிறார். ஏன்னா அவர் தான் கடவுளாச்சே, அவர் எப்படி சிலுவையில் அடிக்க முடியும், அவர் எப்படி சாக முடியும், அவரே சொல்லியிருக்கார். ஊழியத்தில் என்ன செய்கிறார், இன்னும் மரிக்க போகலை, ஆனால் அவரே பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதை வெறும் ஒரு வேத பண்டிதர் எழுதலை, ஒருத்தர் மட்டும் எழுதி வைக்கல, 4 சுவிசேஷங்களுமே இந்த ரெக்கார்டு இருக்குது. 4 பேருமே எழுதுறாங்க, ஆமாம் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு. யோவான் 17வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 17:1-2. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரிலனை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். 2வது வசனத்தை சொல்றாரு பாருங்க, பிதாவே வேலை வந்தது. எந்த வேலை வந்துச்சான்? 4வது வசனம் வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே பூமியில என்னை எதுக்காக அனுப்பிச்சிங்களோ, என்ன ஊழியத்தை நான் செய்யணும்னு அனுப்பிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், செஞ்சு உம்மை மகிமைப்படுத்திட்டேன். நான் என்னெல்லாம் செய்யணும்னு எனக்குன்னு சில கிரியைகளை நீங்க வச்சிருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டார். அடுத்து 19வது வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பரிசுத்தமாக்குகிறேன் பேசுறாரு பாருங்க, அது தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். இதுதான் இவருடைய ஊழியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். இன்னொரு பகுதியும் வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24 17 முதல் 28 வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலோப்பியா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளையே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கைகளின் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பும் ஆனார் என்று. பாருங்க, எம்மா ஊருக்கு போகிற சீசர்கள், அந்த சம்பவம் தான் அது. ரொம்ப சோர்வா போறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இப்போ சிலுவையில் அடிச்சாச்சு. முதல் நாள் ஆயிடுச்சு, 2வது நாள் ஆயிடுச்சு, இப்போ 3வது நாள் இது நடக்குது. 3வது நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சோர்வா போறாங்க. ஏன் சோர்வுனா 21 வசனம், இயேசுவே அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவரை ரொம்ப நம்பியிருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டு ரட்சிப்பாரு, ரோமர்களுக்கு அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களை அப்புறம் என்ன செய்வார், விடுவித்து நாம் தான் முதல் தர குடிமக்களாக வந்திருப்போம், அவருடைய ஆட்சியின் கீழே இருப்போம்லாம் நாங்கள் நினச்சோம், அவரை ரொம்ப நம்பியிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதான் அவங்க சொல்கிறாங்க. இவைகள் சம்பவித்து 3 நாட்கள் ஆகிறது. அடுத்து வாசிங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதை தூதரை தரித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பாருங்க, எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில சகோதரிகள், சில ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, அதிகாலமே கல்லறைக்கு போயிடுறாங்க. போனால் அங்கே சரீரம் இல்லை, சரீரத்தை பார்க்க முடியல. திரும்பி வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்ட்டாங்க. ஏன்? அங்கே தேவதூதனை பார்த்துடுறாங்க. தேவதூதன் அவங்கள்ட்ட கிளியராக டிக்ளேர் பண்ணுறாரு, அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருந்துச்சார் அப்படின்ட்டு. இப்போ இதை கேள்விப்பட்ட உடனே வந்து மற்ற சீடர்களிடம் இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற சுவிசேஷத்தை முதலில் உலகத்திற்கு சொன்னது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. முதல் சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று முதல் சுவிசேஷம் உலகத்திற்கு பெண்களால் தான் சொல்லப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை செஞ்சாருன்னா, பெண்கள் அப்போ இருந்தே ஆண்களுக்கு கீழன்ற மாதிரி தான் நடத்தப்பட்டார்கள். நீங்கள் பைபிளில் நல்லா பாருங்கள், இன்னாருடைய குமாரன் இன்னார், இன்னாருடைய குமாரன் இன்னார்னு ஒரு ஆணுடைய பேர் தான் வரும். பெண்ணுடைய பேர் ரொம்ப பெருசாக வராது. ஏன்னா அந்த மாதிரி தான் கல்ச்சர் இருந்தது. இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறார். முதல் சுவிசேஷம் அவர்களால் தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ இதை சொன்ன உடனே இவங்களும் அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 25வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் பாருங்க, தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்த யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர் தெரியுங்களா? என்கிட்ட சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். அது உண்மைதான், அன்பானவர் தான். யாரையும் கடிஞ்சு பேசவே மாட்டார். சில நேரம் ஊழியக்காரங்களாம் கோபமாக பேசிடுறாங்க. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும். புத்தி இல்லாத, நம்ம யாரையாவது சொல்ல முடியுமா புத்தி இருக்கா உனக்கு அப்படின்னு? புத்தி இல்லாத. அடுத்து என்ன சொல்றாரு? கிறிஸ்து மந்த இருதயம் உள்ள இருதயமே. ஒரு வெளிப்பாடே இல்லை, ஒரு சூட்டிக்காவே இல்லை. நீ மந்த இருதயமா இருக்கிற. எது சொன்னாலும் மத நம்மளே சொல்றோம்ல. நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட இருக்கவங்கள்ட்ட சொல்லிடுவோம். ஒரு ஊழியக்காரர் விசுவாசிட்டு சொல்ல முடியாது, உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் டைரக்டாக திட்டுறாரு.
எதுக்கு திட்டினார் தெரியுங்களா? தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க ஏன் விசுவாசிக்கலங்கிறார். ஆண்டவருக்கு எதுதான் கோபத்தை கொண்டு வருது? அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காம இருக்கும்போது அவர் டென்ஷன் ஆகிறார். அவருக்கு அதான் கோபம் வருது. அடுத்து வாசிங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் பாருங்க, கிறிஸ்து இந்த மாதிரி எல்லாம் பாடுபடணும். அடுத்து தமது மகிமையில் பிரவேசிக்கவும் அதாவது உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்து அவர் மகிமையில பிரவேசிக்கணும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு மோசே இருக்கிறாரு, ஆபிரகாம் இருக்கிறார், இதான் பேச்சு. அதனாலதான் சொன்னாரு, மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதி வைத்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன செஞ்சாராம்? விவரித்து காண்பித்தார். இதுக்கு பேர் தான் பிரசங்கம். அவர்களுக்கு என்ன பண்ணாரு? விவரித்து காண்பித்தார். வசனத்துல முழு சத்தியம் 2 வசனத்துல இருக்கும், 1 வசனத்துல இருக்கும். அதை என்ன செய்யணும்? அதை எடுத்து விவரித்து ஜனங்களுக்கு அதை பேசணும். அதுக்கு பேர் தான் பிரசங்கம். இதை தான் ஆண்டவர் செஞ்சார். இப்ப அடுத்து வாசிங்க 28. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இப்ப அவங்க போக வேண்டிய கிராமம் வந்துருச்சு. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி, நம்ம அப்படியே அங்கிட்டு போற மாதிரி போவோம்னு சொல்லி அவங்களோட போகாத மாதிரி அப்படியே போனாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, எங்க கூடயே தங்கிருங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிடுச்சு அப்படின்னு அவரை ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஏன் அவரை ரொம்ப வருந்தி கேட்குறாங்கன்னா, அவர் பேசுனது இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. விவரித்து அவர் பேசினார். மோசே எப்படி பேசினார் கிறிஸ்துவை பற்றி, அதுக்கு பின்பாக வந்த தீர்க்கதரிசிகள் எப்படி பேசினாங்க, தாவீது எப்படி ஆண்டவரை குறித்து அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் ஒரு விவரித்து பேசவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவரை வருந்தி கூப்பிட்றாங்க, நீ எங்க கூட வந்து தங்குங்கண்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்தவனே செய்யறாரு, அந்த அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், அவர்களுக்கு கொடுத்தார். இதை கொடுத்த உடனே அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டுச்சு? இப்போ திறக்கப்பட்டது. அவர்கள் அவரை அறிந்தார்கள். என்ன அறிஞ்சாங்க? இவர் தீர்க்கதரிசி இல்லை, இவர் நம்மை போல சாதாரண மனுஷன் இல்லை, இவர் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவர் அவர்களை விட்டு மறைந்து போனார். அப்ப ஆண்டவரை இங்கே உயிர் தந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சொல்றார், இப்படிலாம் எழுதி வச்சிருக்குது, இது என்ன படிக்கல, நீங்க நம்பல அப்படிங்கிறார். லூக்கா 24வது அதிகாரம், அதிலே லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் வேற இடத்துல பேசுறாரு, இத நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். மற்ற சீசல்கிட்ட பேசுறாரு. மோசையுடைய நியாயப்பிரமாணத்துல, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்ல, சங்கீதங்கள்ல என்னை குறித்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் என்ன செய்யணுமா? நிறைவேறணும் அப்படின்னு நான் உங்களோடு கூட இருந்தபோது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறார். அதுல ஒண்ணுதான் என்னதுங்க? அவர் எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார்ன்றதை அவர் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணம் பற்றி ஏற்கனவே பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஊழியம். நம்முடைய ஊழியம் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் நம்முடைய ஊழியம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17 1 முதல் 3 வசனங்கள். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அம்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்திற்கு போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்கள் நியாயங்கள் எடுத்து அவர்களுடனே சம்பாசித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறபடி இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாங்கப்படுத்தினான். பவுல் இங்க அம்பிபோலி பட்டணம்,
அப்பலோனியா பட்டணம் இதுக்கெல்லாம் வந்துட்டு, தெசலோனிக்க பட்டணம் இதுக்கெல்லாம் வந்துட்டு, அவர் அங்கே பிரசங்கம் பண்ணுறாருங்க. தேவாலயத்துக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம்? ஆண்டவர் செஞ்ச மலை பிரசங்கத்தை அவர் பேசலை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியம், இப்படி பேசலை. அவர் என்ன தான் பேசினார்? கிறிஸ்து வரணும் பூமிக்கு, சில ஊழியங்களை செய்யணும், அவர் பாடுபடணும், மரித்தோரிலிருந்து உயிரோட எழும்பணும். நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து, இயேசு தான் கடவுள்ன்றார் என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். ஜனங்களுக்கு இப்போ எது பிரச்சனை அப்படின்னா, இயேசுவை கடவுள்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான், அதை அவனால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல கருத்துக்கள், நல்ல சத்தியங்கள், நல்ல வார்த்தைகளை கேட்பான். ஒரு கணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை காமி, உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ எதுவும் செய்யாத, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்ட்ட 2 வஸ்திரம் இருந்தால் இன்னொருத்தருக்கு ஒன்று கொடு, உன்ட்ட சாப்பாடு நிறையா இருந்தால் மற்றவனை பார்க்க வச்சு சாப்பிடாத, இதையெல்லாம் ஏற்றுக்குவான். எதை ஏற்றுக்க மாட்டான்? இயேசு தான் கடவுள்ன்றதை ஏற்றுக்க மாட்டான். அவர் உனக்காகவும் பாவத்துக்காக மரிச்சார்ன்றதை ஏற்றுக்க மாட்டான். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்ன்றதை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்க மாட்டான். அதனால தான் சொல்கிறாரு, பிரசங்கம்னா எதுனா, கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஏன்னா அவர் தான் தேவன், அவர் தான் கடவுள். இதுதான் பிரசங்கம். இதை பவுல் செய்கிறார். அடுத்து 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க பவுல் தீர்மானித்தேன். கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க அறிஞ்சுக்கிறணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் வேறு எதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே வார்த்தையில் போட்டார். உனக்கு எது தேவை? இப்ப சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அதுதான் உனக்கு தேவை. ஏன் அறையப்பட்டாரு, ஏன் செத்தாரு, அதுக்கப்புறம் எப்படி உயிரோட எழும்பினார், இதுதான் தேவை, இதுதான் சத்தியம். அடுத்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாயிருந்து தேவனோடே ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த 21வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்றார். நாம் அவருக்குள், எவருக்குள்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள். அதை நம்ம எழுதி வச்சுக்கிறணும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, பிதாவினுடைய நீதியாகும்படி, அதாவது நீதிமான் ஆகும்படி, நாம் இயேசுவுக்குள் நீதிமான் ஆகும்படி பாவம் அறியாத அவரை, எவரை? இயேசுவை. பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பிதா பாவமாக்கினார். இதுதான் வசனம். அப்ப ஏன் மரிச்சாரு அப்படின்ற கேள்வி வரும்போது, அவர் கடவுள், அவரை சாகடிக்க முடியுமா? அவர் எதுக்காக சிலுவையில் மரிச்சாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நான் நீதிமானாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் மீது பாவம் சுமத்தப்பட்டது, அவர் எனக்கு பதிலாக பலியானார். இதுதான், இதனால தான் அவர் மரிச்சார். அடுத்து எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்ப எபேசிய சபைக்கு எழுதும் போது இதான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. எவருடைய? தெரியல. அடுத்ததை படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். இவருடைய ரத்தத்தினாலே. அப்ப இவர்னு சொல்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா ரத்த சிந்தனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இவருடைய ரத்தம்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே. அப்ப அதுக்கு முன்னாடி அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியானா, அந்த அவர் யாரு? அது பிதா. அவர் பிதா. அவருடைய, அதனாலதான் அவருடைய இவருடையன்னு எழுதுறாரு. புரியுதா உங்களுக்கு? அவர்னா அந்த அங்க நிக்கிறவரு சொல்லுவோம், இவர்னா இங்க நிக்கிறவரு சொல்லுவோம். இப்ப நீங்க இப்படி பாருங்க, அவருடைய, அதாவது பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி
இவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, பிதா திட்டம் போட்டாரு, இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சார். இவ்வளவுதான் விஷயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள். இவர் என்ன யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள். ஏன்னா அவர்னா தான் பிதா. இந்த வசனத்தின்படி அவர்னா பிதா. ஏன்னா அவர் அங்க கொஞ்சம் தூரமா இருக்கார், இவர் பக்கத்துல இருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், அதாவது இயேசுவுக்குள் நமக்கு உண்டாகிறது. அப்ப பிதாவின் இதை நம்ம தெளிவா எழுதணும், இப்படி எழுதிக்கலாம். பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ புரிஞ்சிடும். ஏன்னா பவுல் பெரிய ஸ்காலர், அவர் நிறைய படித்தவர், முழு சத்தியத்தை ஒரே வசனத்தில் எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர். அப்போ அவர் அளவுக்கு நம்ம போக முடியாது. அது எடுத்து விலைக்கு தான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு புரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படாமல் மனிதனுடைய பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாதுன்றதை இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். இன்னொரு இப்போ இதெல்லாம் பவுல் சொன்னது. அடுத்து பேதுரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். பாருங்க, ஐயா பேதுரு பேசுறார். இப்போ இவ்வளவு நேரம் பவுல் பேசின, சரி அவர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுறாருங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு என்ன தான் பேசுறாரு? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. எடுத்தோன்னே முதல்ல அர்த்தம் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்துட்டார். அதுல 19வது வசனம் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பேதுரு இதைத்தான் போதிக்கிறார். சரி, பேதுரு தான் அப்படி பேசுறாரு, பவுல் இப்படி பேசுறாரு. யோவான் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய குமாரன் அப்படின்னா பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுமா? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் யோவானும் பேசுறார். இயேசு நமக்காக என்ன செய்தார்? சிலுவையில பலியாக மாறினார். அப்ப யோவானும் இதைத்தான் பேசுறார். அப்போ கிறிஸ்தவருடைய பிரசங்கம் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்தார் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய காரியம். அதை பேஸ் பண்ணி தான் அதைத்தான் என்ன செய்யணும்? அதிகமாக பேசணும், அதைத்தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணணும். அதுதான் சுவிசேஷம். அதை விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவர் செஞ்சதுக்கு முன்னாடி நான் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, குப்பை. இதை முதல்ல ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா சில ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்ன்றது தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதல்ல, நாம் செய்யணும் தான், ஆண்டவருக்காக பல காரியங்கள் நம்ம செய்யணும் தான். ஆனால் நம்ம எவ்வளவுதான் மேலான காரியங்களை நம்ம செஞ்சாலும் தேவன் நமக்கு செய்ததற்கு ஈடாகவே முடியாது. இப்போ எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர், ஏன்னா அந்த ஆசிரியர் பேர் சொல்லப்படலை, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு யாரிலும் சிறியவராக்கப்பட்டிருந்த தேவ தூதரிலும் சற்று. அது சரியாது, அது தவறு. அது தேவனிலும், அது டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக்கு. தேவனிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட, அதான் எபிரேய மொழியில வர்றது. ஏலோகிம் என்கிற வார்த்தை தான் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஏலோகிம் என்கிற வார்த்தை திரித்துவ தேவனை குறிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை தேவதூதர்களுக்கு போட மாட்டாங்க. தேவதூதர்னா ஏஞ்சல் தான் ஆங்கிலத்தில், அதுக்கு வேற வார்த்தை. டிரான்ஸ்லேஷன்ல பண்ண தப்பு இது. தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு கிடையாது, தேவனிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு
மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். அப்ப எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் எதைத்தான் பேசுறாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரணத்துக்கு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அதை முன்னறிவித்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் மோசே முதலான தீர்க்கதரிசிகள், தாவீது எல்லாருமே கிறிஸ்து எப்படி வருவார், என்ன பாடுபடுவார்ன்றதை ஏற்கனவே அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுக்கு அப்புறம், மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் போனதுக்கப்புறம், சீசர்களும் நிருபங்களும் எதை தான் பேசுகிறாங்க? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், அவர் எதற்காக உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்ததில் என்ன ஆச்சு, இதுதான் சுவிசேஷம், இதைத்தான் பேசணுன்ட்டாங்க. நாங்கள்லாம் ஆண்டவர் கூட என்ன பண்ணோம், நாங்கள் ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்ணோம், அதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது சுவிசேஷம் அல்ல. ஏன்னா ரட்சிப்பு எங்கள் மூலியமாக கிடையாது. யார் மூலியமா? அவர் மூலியமாக மட்டும்தான். அதனால் அதை தான் அவங்க, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம புனிதர்கள்னு சொல்கிறோம், அவங்க அப்புறம் கரெக்டாக தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவரை பற்றி தான் பேசினாங்க, தங்களை பற்றி பேசலை. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் தான் என்ன செய்யுது, அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். பிசாசு ஜனங்களை அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். எதை அறிய விடாம, சத்தியத்தை அறிய விடாம. அதுதான் நீங்கள் நல்லா பாருங்களேன், ஜோம் பண்ண விட்டுருவான், சர்ச்சுக்கு போக விட்டுருவான். புரியுதுங்களா? ஆனால் வசனம் பேசும்போது மட்டும் தூக்கத்தை கொடுப்பான். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மட்டும் அதை கவனிக்க விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதை கவனிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளே துரத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு தெரியும். புரியுதுங்களா? அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனவாகவே இருந்தது. அப்ப வசனத்திற்குத்தான் முதலிடம் சபை கொடுக்க வேண்டும். ஏன்னா வசனம் தான் ஆண்டவர். அப்ப எபிரேய ஆசிரியரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி போதிக்கிறார். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். ஏன் மரித்தார்னு பார்த்துட்டோம், அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து இந்த இயேசு மரித்து 3ஆம் நாள் பிதாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டார், இதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இதெல்லாம் செஞ்சதுனால தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, தேவனுடைய பெரிதான ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். இல்லை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, நீர் மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர், இருதயத்திலே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கவும், இயேசுவை கர்த்தர் என்பதை அறிக்கையிடவும், தேவனே இப்படி பெரிதான ரட்சிப்பை நாங்கள் பெறவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வீராக. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.